السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونصلي ونسلم على حبيبه ونجيبه وخيرته في خلقه حافظ سره ومبلغ رسالاته بشير نعمته ونذير نقمته سيدنا ونبينا أبي القاسم المصطفى محمد وعلى آله الطيبين الطاهرين الهداة المهديين سيما بقية الله في الأرضين وصلي على أئمة المؤمنين وهمات المستضعفين وهداة المؤمنين أوصيكم عباد الله بنفسي بتقوى الله. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனித திருக்குர்ஆனிலே தக்வாவை குறித்து குறிப்பிடுகின்ற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, மூமின்களே, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை உண்மைக்கு உண்மையாக அஞ்சு கொள்ளுங்கள், தக்குவாவை பேணிக் கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மரணிக்க வேண்டாம் என்பதாக புனித திருக்குர்ஆனிலே குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வகையில் எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் நாங்கள் தக்குவாவை பேணிக் கொள்ள வேண்டும் என்று முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். இன்று உலகத்தில் நடக்கக்கூடிய சமகால விடயங்களை நாங்கள் உற்று நோக்குகின்ற போது, சமகால விடயங்களை அறிந்து கொண்ட முஸ்லீம்களில் பலர் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுவதையும், அதே போன்று பாலஸ்தீன விடயம், அங்கே நிகழக்கூடிய போராட்டங்கள் அல்லது சர்வதேச வல்லரசுகளோடு இஸ்லாமிய உலகத்தில் பாரசீக ஈமானிய சமுதாயத்தின் போராட்டம் போன்ற பல்வேறு விடயங்களை உற்று நோக்கிய இஸ்லாமிய சமூகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்துள்ள இறுதி காலத்தில் நிகழவிருக்கின்ற விடயங்கள் தொடர்பான ஹதீதுகளை அறிந்த முஸ்லிம் சமூகம் அந்த முன்னறிவிப்புகள் ஒவ்வொன்றாக நிகழ்ந்து வருகின்றது என்பதை அவர்கள் கண்ணூடாக காண்பது போன்று ஒரு உணர்வு அவர்களுக்கு ஏற்படுகிறது. அதே நேரம் இந்த சமகால விடயங்களில் குறிப்பாக பாரசீக ஈமானிய சமுதாயத்தின் அந்த பங்களிப்பை பார்க்கின்ற போது ஷியா இஸ்லாத்தின் உண்மை தன்மை குறித்தும் அவர்கள் அக்கறை செலுத்தி வருவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வகையில் சமகால விடயங்களோடு தொடர்பு படுகின்ற மிக முக்கியமான ஒரு விடயம்தான் ஹிலாஃபத் என்று சொல்லக்கூடிய விடயமாக இருக்கிறது. இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதிர்நோக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகம் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறுதி கலீஃபத்துல்லாவாக நம்பி அவரை காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த ஹிலாஃபத் என்கின்ற விடயம் எவ்வாறு இஸ்லாமிய உலகில் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது, எவ்வாறு அது செயல்பட்டு வந்திருக்கிறது, சமகாலத்தில் அதனுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கிறது, இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஹிலாஃபத் என்பது என்ன என்கின்ற விடயங்கள் அனைத்துக்கும் ஒரு பதில் தான் இருக்கிறது. அதாவது ஹிலாஃபத் என்கின்ற அந்த விடயத்தை சரியாக அறிந்து கொள்வதில் தான் அந்த தெளிவு கிடைக்கும். ஏன் நாங்கள் இந்த ஹிலாஃபத் என்கின்ற விடயத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்? முஸ்லிம் சமுதாயத்தில் ஹிலாஃபத் என்கின்ற சொல்லால் அறிந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம் என்ன என்பது குறித்தும், அது எவ்வாறு இலங்கை போன்ற நாடுகளில் பேராபத்துள்ள ஒரு விடயம் போன்று பார்க்கப்படுகிறது என்கின்ற விடயத்தோடும் அது சம்பந்தப்படுகிறது. எனவே திருக்குர்ஆனிலும் அதே போன்று சுன்னாவிலும் சொல்லப்பட்ட ஹிலாஃபத் என்கின்ற விடயம் எவ்வாறு இஸ்லாமிய சமுதாயத்தில் திரிவுக்குட்படுத்தப்பட்டு
பல்வேறு வடிவங்களை அது எடுத்து சமகாலத்தில் ஒரு ஆபத்தான ஒரு சொல்லாக பார்க்கப்படும் அளவுக்கு மாறி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஹிலாஃபத் என்று சொன்னால் என்ன, கலீஃபா என்றால் யார் என்கின்ற விடயம் சரியாக பேசப்பட வேண்டும், ஆராயப்பட வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தலைப்பை பொறுத்தமட்டில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னர் யார் கலீஃபா என்ற ஒரு தலைப்பில் தான் அது பேசப்பட்டு வந்திருக்கிறது. அந்த விடயத்தை அறிந்து கொள்வது சமகாலத்தில் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு மற்றொரு விடயத்தோடு தொடர்புபடுவதால், அதாவது இன்றைய காலத்தில் யார் கலீஃபா என்பதோடு தொடர்புபடுவதால் அங்கே இருந்து அதனை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த தலைப்பின் மூலமாக இரண்டு மிக முக்கியமான விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கிலாபத் என்கின்ற விடயத்தை நாங்கள் அறிந்து கொள்வதனூடாக இஸ்லாமிய ஷரியத்தின் மார்க்கத்தின் உண்மையான வடிவத்தை நாங்கள் அறிந்து கொள்வது கிலாபத் என்கின்ற விடயத்தை நாங்கள் அறிந்து கொள்வதோடு சம்பந்தப்படுகிறது. இன்று பல்வேறு இஸ்லாமிய இயக்கங்கள் இருக்கின்றன, இஸ்லாமிய வடிவங்கள் இருக்கின்றன. இவைகளுக்கு மத்தியில் இந்த கிலாபத் என்கின்ற விடயம் எவ்வாறு பார்க்கப்படுகிறது என்பதனூடாக குர்ஆன் சுன்னாவுக்கு நெருக்கமான அந்த பார்வை எந்த இயக்கத்தினிடத்திலும் இல்லையோ அந்த இயக்கத்தின் இஸ்லாமிய வடிவம் உண்மையில் அந்த இஸ்லாமிய ஷரியத் உண்மையான ஷரியத்தாக, உண்மையான இஸ்லாமாக இருக்க முடியாது. இரண்டாவது, இந்த கிலாபத் என்கின்றதை நாங்கள் சரியாக விளங்கி எடுப்பதனூடாக அந்த விடயத்தை தனக்குரியதாக நினைத்து கொண்டு இஸ்லாமிய சர்வதேச விவகாரங்களில், குறிப்பாக பலஸ்தீன் போன்ற விடயத்தில் அந்த போராட்ட தொடர்பாக அதனை முன்னெடுத்து செல்வதில் முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு மன்னர்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இவர்கள் கலீஃபாக்களா அல்லது இதுதான் கிலாபத்தா என்று நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. எனவே சர்வதேச விடயத்தில், சமூக அரசியல் விவகாரத்தில் முஸ்லிம்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும், உண்மையான ஷரியத் எது என்பதை கண்டுகொள்வது போன்று சமகாலத்தில் ஒரு முஸ்லிமுடைய சமூக அரசியல் கடமை என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கான விடயமாகவும் இது இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே கிலாபத் என்பது சாதாரணமாக பேசி கடந்து செல்லக்கூடிய ஒரு விடயம் அல்ல. உதாரணமாக சொல்வதாக இருந்தால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் கலீஃபாவா அல்லது இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கலீஃபாவா என்று பேசிவிட்டு விவாதித்து விட்டு செல்கின்ற ஒரு விடயம் அல்ல. இது சமகாலத்தில் எங்களுடைய கடமைப்பாடு என்ன என்பதையும் தீர்மானிக்கின்ற, அதை வரையறுத்து கூறுகின்ற ஒரு விடயமாகவும் இருப்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சமகாலத்தில் ஏன் இந்த கிலாபத் என்கின்ற விடயம் ஒரு ஆபத்தான ஒரு விடயமாக இலங்கை போன்ற நாடுகளில் பார்க்கப்படுகிறது என்று நாங்கள் பார்க்கின்ற போது, கிலாபத் என்று சொன்னால் இஸ்லாமிய அரசு என்கின்ற பொருள் அதுக்கு கொடுக்கப்படுகிறது. முதலாவது, அது தவறான ஒரு விடயமாக இருக்கிறது. கிலாபத் என்று சொன்னால் இஸ்லாமிய அரசு அல்ல. இஸ்லாமிய அரசுக்கு கிலாபத் என்று சொல்லப்படுவது கிடையாது. குர்ஆனிலோ அல்லது சுன்னாவிலோ கிலாபத் என்பது இஸ்லாமிய அரசு என்கின்ற விடயத்தோடு சம்பந்தப்பட்டது கிடையாது. அதே போன்று இந்த அர்த்தத்தில், இஸ்லாமிய அரசு என்கின்ற அர்த்தத்தில் கிலாபத் என்று சொல்லப்படுவது ஏன் பேராபத்தாக பார்க்கப்படுகிறது என்று நாங்கள் பார்க்கின்ற போது, இஸ்லாமிய வரலாற்றில் இருந்த முஸ்லிம் மன்னர்கள், ஆட்சியாளர்கள், நாங்கள் கலீஃபாக்கள் என்று என்ன செய்கிறோம், அந்த பெயரை கொண்டுதான் அழைக்கிறோம். உதாரணமாக உமையா வம்சத்து கலீஃபாக்கள் அல்லது அப்பாசிய கலீஃபாக்கள், உஸ்மானிய கலீஃபாக்கள், இந்த ஆட்சியாளர்களை எல்லாம் கலீஃபா என்ற பெயரால் அழைப்பதாலும் அவர்களுடைய ஆட்சியை கிலாபத் என்று சொல்வதாலும் அவர்களுடைய போக்குகள் இரத்தம் ஓட்டுவதோடு மிக கொடூரமான ஆக்கிரமிப்பு அல்லது வாளால் நாடுகளை பிடித்தல் போன்ற பல்வேறு காரியங்களை அவர்கள் செய்ததனால் இந்த ஆட்சியின் வடிவமெல்லாம் இவ்வாறு தான் இருக்கும். இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இவர்களுடைய ஆட்சியில் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு ஆபத்து ஏற்படும் போன்ற பல்வேறு பிரச்சனைகளை வரலாற்று ரீதியாக கண்டு கொண்டதனால்
கிலாபத் என்ற சொல்லை சொன்னதும் அதை ஒரு ஆபத்துக்குரியதாக பார்ப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லது சமகாலத்தில் ISIS தீவிரவாதிகள் இஸ்லாத்தின் பெயரால் மத்திய கிழக்கில் அட்டகாசம் செய்து கொண்டு ஈராக்கை கைப்பற்றிய நேரத்தில் அவர்கள் கிலாபத் பிரகடனம் செய்தார்கள். அதாவது இஸ்லாமிய அரசு என்கின்ற பொருளில், இஸ்லாமிக் ஸ்டேட் என்ற பொருளில் அவர்கள் அதனை வெளிப்படுத்தியதன் காரணமாக அவர்கள் அந்த ஆக்கிரமிப்பின் கீழ் கைப்பற்றிய மனிதர்களை குற்றவாளிகள் என கூறி உயிரோடு எரித்த காட்சிகள், அல்லது பெண்களை பலாத்காரம் செய்த சம்பவம், இது போன்ற பல்வேறு விடயங்களை பார்த்தபோது இந்த ஹிலாபத் என்கின்ற விடயம் எந்த அளவுக்கு கொடூரமான ஒரு விடயம் என்பதை நாங்கள் கண்டுகொண்டோம். எனவே இது ஹிலாபத்தா, இதுக்குத்தான் ஹிலாபத் என்று சொல்வதா? இதுதான் ஹிலாபத் என்று சொன்னால் நிச்சயமாக இது ஆபத்தான ஒரு விடயம்தான் என்பதை யாரும் மறக்க முடியாது. இது உமையாக்களுடைய காலப்பகுதியில் தான் இந்த மாதிரியான ஒரு இஸ்லாமிய, அதாவது முஸ்லிம்களுடைய ஆட்சி இந்த மாதிரியான ஒரு வடிவத்தை எடுத்திருந்ததா என்று நாங்கள் பார்க்கின்ற போது இல்லை. அது ஹஜரத் அபூபக்கர் அவர்களுடைய காலத்திலிருந்தே இந்த வாளால் இஸ்லாத்தை பரப்புதல் என்கின்ற விடயம் உருவெடுத்து விட்டது என்கின்ற விடயங்களை நாங்கள் பார்க்கிறோம். உதாரணமாக இதனை சரியாக நாங்கள் புரிந்து கொள்வதாக இருந்தால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நிகழ்ந்த எந்த ஒரு போரும், எந்த ஒரு யுத்தமும் இஸ்லாத்தை பரப்புதல் என்கின்ற பெயரில் இடம்பெறவில்லை. அவை அனைத்தும் தற்காப்பாக நிகழ்ந்தது. அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்கள் வாழ்ந்த அந்த நிலப்பரப்புக்குள் அந்நியர்கள் அத்துமீறி தாக்கிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி தற்காப்பாக நிகழ்ந்த போர்களைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவிலிருந்து நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். எந்த ஒரு போரும் இஸ்லாத்தை பரப்புவதற்காக அல்லது கனிமத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த நோக்கத்திற்காக அல்லது நிலத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காக நிகழ்த்தப்படவில்லை. எந்த ஒரு முஸ்லிம் அல்லாத சமூகத்துக்கு எதிராகவும் அப்படியான நோக்கத்தில் எந்த ஒரு போரும் நிகழவில்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். மக்கா வெற்றி கூட, சரியாக நாங்கள் கவனிக்கின்ற நேரத்தில் மக்கா வெற்றி கூட போரினால் அது வெற்றி கொள்ளப்படவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் ஒரு படையை திரட்டி கொண்டு, எங்களுக்கு தெரியும் மதீனாவில் இருந்து மக்கா வெற்றி, அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போனதன் பிறகு மக்கா வெற்றி கொள்ளப்படுகின்ற வரைக்கும் பல போர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள், வெற்றி கண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் ஒரு படை பலம் இருந்தது. இந்த அனுபவத்தின் அடிப்படையில் அவர் நினைத்திருந்தால் மக்காவின் மீது படையெடுத்து மக்காவை என்ன செய்திருக்கலாம், வெற்றி கொண்டிருக்க முடியும். ஆனால் அதனை அவர் செய்யவில்லை. மக்கா அதுவாக இஸ்லாமிய மயப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தில் அவர் அக்கறையோடு இருந்தார். போர் இன்றி, யுத்தமின்றி, இரத்தம் சிந்துதல் இன்றி, அடக்குமுறையின்றி, கொலையின்றி மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சுன்னாவிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்வது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் எந்த ஒரு யுத்தமும் இஸ்லாத்தை பரப்புவதற்காகவோ அல்லது நாடுகளை பிடிப்பதற்காக நிகழ்த்தப்படவில்லை. எந்த சமுதாயத்துக்கு எதிராகவும் அப்படியான ஒரு யுத்தத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யவில்லை. ஆனால் இது எப்போது தொடங்குகிறது? ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அது தொடங்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது பிரபலமான ஒரு சஹாபி காலித் இப்னு வலீத் என்பவருடைய தலைமையில் அவரை தளபதியாக்கி இந்த நிலங்களை பிடிக்கின்ற அல்லது வாளால் இஸ்லாத்தை பரப்புகின்ற அந்த போர் படலம் தொடங்கியதை நாங்கள் பார்க்கிறோம். இதுதான் அந்த தொடக்கமாக இருக்கிறது. காலித் இப்னு வலீத் போன்றவர்கள் படைகளை திரட்டி கொண்டு போரை புரிந்து கனிமத்தை எடுப்பது அல்லது ஜக்காத் அறவிடல் என்கின்ற பெயரில் மனிதர்களை கொலை செய்வது என பல அட்டூழியங்கள் செய்ததை நாங்கள் வரலாற்றில் பார்க்கிறோம். இது நிகழ்ந்தது ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களுடைய காலத்தில் தான். அதன் பிறகு ஒவ்வொரு ஆட்சியாளர்களுடைய காலத்தில் இது பழக்கமாகிவிட்டது. படையெடுத்து நிலங்களை அபகரிப்பது, சில நேரம் புகழ்ந்து பேசப்படுகின்ற பாரசீக வெற்றி அல்லது பலஸ்தீன வெற்றி என்று வரலாற்றில் பேசப்படுவதெல்லாம்
நிலங்களை பிடிக்கின்ற காரியமாகத்தான் அது நிகழ்ந்திருக்கிறது. கனிமத்தை சூறையாடுவது அல்லது அந்த சமுதாயங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த செல்வங்களை சுரண்டுவது, காலனித்துவம், பிரித்தானிய காலனித்துவத்தை போன்று நிகழ்ந்த அதே வடிவத்தை தான் நாங்கள் இந்த வரலாற்றில் நாங்கள் பார்க்கிறோம். இன்று நாங்கள் அதனை சிலர்கள் பெருமையாக பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஹஜ்ரத் உமர் அவர்களுடைய காலத்தில் பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்டது, அதனால் தான் இன்று ஈரானிகள் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் என்று சொல்வது. உண்மையில் இந்த வெற்றிகள் எல்லாம் நிகழ்வதற்கு முன்பே இஸ்லாம் அங்கே சென்று விட்டது, முஸ்லிம்கள் அங்கே உருவாகி இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு தெரியும், சல்மான் பாரசி அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தோர் ஈரானி, பாரசி, சல்மான் பாரசி என்று சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்றுதான் யமனுக்கும் இஸ்லாம் சென்றிருந்தது, பலஸ்தீனுக்கும் இஸ்லாம் சென்றிருந்தது, இந்தியாவுக்கும் இஸ்லாம் சென்றிருந்தது. எந்த அளவுக்கு சொன்னால் இலங்கை வரலாற்றில் கூட ஒரு சிங்கள மன்னர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடிதம் எழுதியதான வரலாறும் இருக்கிறது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ரிசாலத் பணி மிகவும் நுணுக்கமாக, ஒழுக்கமாக, சரியான முறையில் அது செய்யப்பட்டிருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பணி சரியாக அது நிகழ்ந்திருந்ததை நாங்கள் பார்க்கின்ற போது அதுக்குரிய மதிப்பீட்டை நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் அதனை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்பதை இங்கே நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் முழு குர்ஆனும் எழுதப்பட்டிருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதாதது போன்றும் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகுதான் இந்த குர்ஆன் துவக்கப்பட்டது போன்று பேசப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பணியை அவர் சரியாக, அதாவது அதுதான் மிக முக்கியமான பணி. கிதாபுல் அல்லாஹ்வுடைய வேதத்தை கூட்டல் குறைத்தலின்றி இதுதான் அந்த வரையறைக்குட்பட்ட திருக்குர்ஆன், இறை வேதம் என்பதை மக்களுக்கு கொடுக்கின்ற மிக முக்கியமான பணி. இதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாதது போன்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு இதிலே கூட்டல் குறைத்தல் நிகழ்ந்து விடாமல் இருப்பதற்கு தாங்கள் தான் அந்த காரியத்தை செய்தோம் என்பது போன்றும் இஸ்லாமிய வரலாற்றில் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் கதை சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கு. அதே போன்று சில நேரம் சில விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். உதாரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நிகழாத பல பணிகளை பின்வந்த ஆட்சியாளர்கள் செய்தது போன்று பேசப்படுகின்ற விடயம். உதாரணமாக பைத்துல் மாலை உருவாக்கியது, தபால் நிலையங்களை உருவாக்கியது, அல்லது படைகளை உருவாக்கியது போன்ற பல விடயங்களை சொல்வார்கள். இதனை இரண்டாவது கலீஃபா ஹஜ்ரத் உமர் அவர்களோடு தொடர்புபடுத்தி பல விடயங்கள் சொல்லப்படுவதை பார்க்கின்ற போது ஆச்சரியமாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் பைத்துல் மால் இல்லை, அதனை பராமரிப்பதற்குரிய சரியான ஒரு முறைமையை, சிஸ்டத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டிருக்கவில்லை என்பது போன்று காண்பிப்பது எவ்வளவு ஆபத்தான ஒரு விடயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ரிசாலத் பணியை, இந்த தூதுத்துவத்தை பரப்புரை செய்வதற்கு அவர்கள் பல்வேறு நபர்களை பயன்படுத்தி பல நாடுகளுக்கு நூற்றுக்கணக்கான மடல்களை அனுப்பினார்கள் என்கின்ற செய்தி எல்லோருக்கும் தெரியும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபால் சிஸ்டம், அந்த முறைமையை கொண்டிருக்கவில்லை, பின்வந்த கலீஃபாக்கள் தான் அதை செய்தார்கள் என்று சொல்வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக சொல்லப்படுகின்ற எந்த அளவு கட்டுக்கதைகள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நூற்றுக்கணக்கான போர்கள் நிகழ்ந்திருக்கின்றன, மிகவும் வெற்றிகரமான யுத்தங்கள் நிகழ்ந்திருக்கிறது. ரோமுக்கும் பாரசீகத்துக்கு எதிராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரட்டிய, அமைத்த அல்லது பயிற்றுவித்த படைகளை நாங்கள் வரலாற்றில் பார்க்கின்ற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போர்களுக்கான படையை சரியாக, சிஸ்டமாக, முறையாக செய்யவில்லை என்பது போன்றும், அது முதலாவது, இரண்டாவது அல்லது மூன்றாவது கலீஃபாக்களுடைய காலத்தில் தான் அது நிகழ்ந்தது என்று கூறுவதையெல்லாம் பார்க்கின்ற போது அது ஒரு கேலி கூத்தாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அல்லது அவர்களை பற்றி சொல்லப்படுகின்ற
கருத்துக்கள் மிகவும் ஆபத்தான கருத்துக்களாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லது அறிவுபூர்வமற்ற கருத்து, விளக்கமில்லாத கருத்துக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடயத்தில் சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. எனவே ஏன் இந்த விடயங்களை நான் சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த மாதிரி தவறாக புரிந்து சொல்லப்பட்ட அல்லது இட்டுக்கட்டப்பட்ட கதைகளை போன்றுதான் இந்த ஹிலாபத் என்கின்ற விடயமும் இஸ்லாமிய வரலாற்றில் இருந்து வந்ததை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதைத்தான் ஹிலாபத் என்று நினைத்துக் கொண்டு இஸ்லாமிய சமுதாயத்தை வழி நடாத்திருக்கிறார்கள். அதாவது இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஒருவர் ஆட்சியாளராக வந்துவிட்டால் அவருக்கு கலீபா என்கின்ற பெயரை கொடுத்து விடுவது. இலங்கையின் பிரபல முஃப்தி ஒருவர் ஒரு இஸ்லாமிய நாட்டுக்கு சென்றிருந்த போது அங்கே நிகழ்ந்த ஒரு மாநாட்டில் கலந்து கொண்டு அங்கே அந்த நாட்டு மன்னர் அந்த மாநாட்டில் கலந்திருந்த சமயம் அவரை கலீபா என்று விழித்தார், கலீபா என்று புகழ்ந்தார். இதனை நாங்கள் பார்த்தபோது ஆச்சரியமாக இருந்தது. சமகாலத்தில் எத்தனை கலீஃபாக்கள், அவர் எந்த நாடுகளுக்கு சென்றாலும் அங்குள்ள ஆட்சியாளரை கலீபா என்று புகழ்ந்து விடுகின்ற விடயங்களை நாங்கள் கேள்விப்பட்டோம். இப்ப கலீபா என்று சொன்னால் என்ன? ஒருவர் ஆட்சியாளராக மாறிவிட்டால் அவர் யுத்தம் செய்து ஆட்சியை கைப்பற்றினாலும் சரி, பரம்பரை வழியாக ஒரு மன்னராக அவர் ஆட்சியை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவரை கலீபா என்று அழைக்குகின்ற அதாவது அறிஞர்களே, முஃப்தி என்று சொல்லக்கூடியவர்களே இப்படியான ஒரு பெரும் தவறை செய்தால், குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் எதிரான ஒரு விடயத்தை அவர்கள் செய்தால், இந்த இஸ்லாத்தை, இந்த ஷரியத், இந்த மார்க்கத்தை யார் பாதுகாப்பது? எந்த அளவுக்கு இந்த மார்க்கம் திரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்ற போது மிகவும் வேதனையாக இருக்கிறது. எவ்வாறு இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை அவர்கள் வழி நடாத்த முடியும் என்கின்ற ஒரு கேள்வி எங்களுக்கு இருக்கிறது. எனவே அஹ்லுல் பைத்துக்களை பின்பற்றக்கூடிய இந்த ஷியா இஸ்லாம் மிகவும் தெளிவான ஒரு வழிகாட்டலை எங்களுக்கு தந்திருக்கின்றது. அது சமகாலத்தில் மிக முக்கியமான பாத்திரத்தை வகிக்கிறது. அது இன்ஷா அல்லாஹ் பலஸ்தீனத்தை வெற்றி கொள்வதில் தன்னுடைய வகிபாகத்தை வகிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்லாசுர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் வதவாஸவ் பில் ஹக் வதவாஸவ் பிஸ் ஸப்ர். ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ நபியினா அபில் காசிமில் முஸ்தபா முஹம்மத் وعلى آله الطيبين الطاهرين سيما علي أمير المؤمنين وحبيبته الزهراء المرضية والحسن والحسين سيد شباب أهل الجنة وعلي بن الحسين زين العابدين ومحمد بن علي الباقر وجابر بن محمد الصادق وموسى بن جابر القاضم وعلي بن موسى الرضا ومحمد بن علي الجواد وعلي بن محمد الحادي والحسن بن علي الزكي العسكري والحجة بن الحسن القائم المهدي. ஸலவாத்துல்லாஹி அலைஹி அஜ்மாயின். யூசிக்கும் இபாதல்லாஹ் பித்தக்வல்லாஹ். மீண்டும் ஒரு முறை தக்குவாவை பேணி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். ஹிலாஃபத் என்கின்ற விடயத்தில் இஸ்லாமிய சமுதாயம் எங்கே அந்த தவறை செய்திருக்கிறது என்று ஆய்வுகளை நாங்கள் மேற்கொள்கின்ற போது, சமகாலத்தில் சில அஹ்லு சுன்னா ஆய்வாளர்கள் மிகவும் நுணுக்கமான சில ஆய்வுகளை மேற்கொண்டு இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஹிலாஃபத் குறித்து அதிகமாக பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம். இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விடயத்தை பற்றி பேசுகின்ற போது அவரை ஹலீஃபத்துல்லா என்கின்ற பெயரால் தான் அழைப்பார்கள். இந்த வகையில் ஷியா முஸ்லீம்கள் அவர்களுடைய சர்வதேச சமூக அரசியல் நகர்வு இவைகளெல்லாம் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகையோடு தொடர்பு பட்டிருப்பதை பார்க்கின்ற போது அவர்களுக்கு வியப்பாக இருக்கிறது. அதே போன்று ஷியா இஸ்லாத்தின் வடிவம்தான் உண்மையான இஸ்லாமிய ஷரியத் என்பதை ஏற்றுக்கொண்ட சமகால அறிஞர்களின் ஆய்வுகள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஹிலாஃபத் பற்றிய ஆய்வுகளின் போது முன்வைக்கப்படுகின்ற சில ஹதீதுகள், உதாரணமாக இங்கே
சில ஹதீதுகளை நான் உங்களுக்கு கூறிவிட்டு அதில் இருக்கக்கூடிய விடயங்களையும் நான் இங்கு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நபித்தோழர் சஃபீனா என்று சொல்லப்படுவதிலிருந்து சயீத் இப்னு ஜுஹ்மான் என்பவர் அறிவிக்கக்கூடிய சில ஹதீதுகள் இருக்கின்றன. உதாரணமாக, அல் ஹிலாஃபத்து பாதி ஃபி உம்மத்தி ஸலாஸூன ஸனா, எனக்கு பிறகு என்னுடைய உம்மத்தில் ஹிலாஃபத் என்பது 30 ஆண்டுகள் என்றும், சும்ம முல்குன் பாததாலி, அதன் பிறகு மன்னராட்சி நிகழும் என்கின்ற ஹதீஸ். அதே போன்று ஹிலாஃபத்து நுபுவத்தி ஸலாஸூன ஸமா சும்ம யுத்தி அல்லாஹு அல் முல்க மையஷா அவ் முல்கஹு மையஷா, நுபுவத்துடைய ஹிலாஃபத் 30 ஆண்டுகளாக இருக்கும், பின்னர் மன்னராட்சியை அல்லாஹ் தான் நாடியவருக்கு கொடுப்பான் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ். அல் ஹிலாஃபத்து ஸலாஸூன ஸனா வ ஸாயிருஹும் முலூக், ஹிலாஃபத் என்பது 30 ஆண்டுகள், ஏனையவை மன்னராட்சியாக இருக்கும் என்கின்ற இந்த ஹதீதுகளின் அடிப்படையில் சமகாலத்தில் சிலர்கள் சில ஆய்வுகளை மேற்கொண்டு உமையாக்களுடைய ஆட்சியை ஹிலாஃபத்தாக ஏற்றுக்கொள்வதில்லை. இது ஆரம்ப காலத்திலும் இந்த மாதிரியான விடயங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. உதாரணமாக, உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்களுடைய ஆட்சியின் போது அவரை நல்ல மனிதராக கண்டவர்கள் இன்னும் சில ஹதீதுகளை முன்வைத்து அவருடைய அந்த ஆட்சியை ஹிலாஃபத் என்று அடையாளப்படுத்துகின்ற சில ஹதீதுகளை பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு நீண்ட ஹதீதில் இவ்வாறு வந்திருக்கிறது, தக்கூனு நுபுவத்து ஃபீக்குமா ஷா அல்லாஹ் அன்தக்கூன், என்ன நடக்கணும் என்று அல்லாஹ் நாடுகினானோ அதன்படி உங்கள் மத்தியில் நுபுவத் இருக்கும், பின்பு நுபுவத்தின் ஆட்சி இருக்கும், பின்பு ஹிலாஃபத், அல் ஹிலாஃபத் தக்கூனு ஹிலாஃபத்து அலா மின்ஹாஜிஸ் நுபுவா, நுபுவத்தின் வழிமுறையின் அடிப்படையில் பின்னர் ஹிலாஃபத் உருவாகும், அதன் பிறகு மன்னராட்சி ஏற்படும், அந்த மன்னராட்சியும் முல்கன் ஆலன், ஒரு இறுக்கமான ஒரு நிலையை மக்கள் மத்தியில் உருவாக்குகின்ற மன்னராட்சியாக அது இருக்கும். அதனை தொடர்ந்து முல்கன் ஜப்ரியத்தன், ஒரு அட்டூழியம் அல்லது அடக்குமுறை நிகழ்ந்த ஒரு மன்னராட்சியாக அது மாறும். அதனை அடுத்து தக்கூனு ஹிலாஃபத்து அலா மின்ஹாஜு நுபுவா, பின்பு மீண்டும் நுபுவத்தின் வழிமுறை அடிப்படையில் ஹிலாஃபத் உருவாகும் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ். சும்ம சக்கத், அதுக்கு பிறகு வீழ்ந்துவிடும், அந்த ஹிலாஃபத் வீழ்ந்துவிடும் என்று சொல்கின்ற இந்த ஹதீஸ் அடிப்படையில் சிலர்கள் கூறியிருக்கிறார்கள், அதாவது குலஃபா ராஷிதீன் என்கின்ற அந்த சொல்லை அங்கேதான் உருவாக்குகிறார்கள். இதன் அடிப்படையில் 30 வருட காலம் என்பது ஹஜ்ரத் அபூபக்கர் அவருடைய ஆட்சி தொடக்கம், இமாம் அலி உட்பட 30 ஆண்டுகள் என்றும், அதன் பிறகு எழுந்த உமைய ஆட்சி அது ஹிலாஃபத் கிடையாது, அது முல்கு என்று சொல்லக்கூடிய ஒரு விமர்சனம் உருவாகினதை நாங்கள் பார்க்கிறோம். பிறகு அந்த மன்னர் ஆட்சியிலும் ஒரு இறுக்கமான ஆட்சி காலமாக சில பகுதியும், மிகவும் ஆபத்தான அடக்குமுறைக்குரிய மன்னராட்சியாக சில காலங்களும் இருந்தது. முல்கன் ஆலன் என்று சொல்வது முல்கன் ஜபரியத்தன் என்று சொல்வது. பிறகு உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்களுடைய ஆட்சி வந்ததும் அது மீண்டும் அல் ஹிலாஃபத்து அலா மின்ஹாஜின் நுபுவா, மீண்டும் நுபுவத்தின் வழிமுறையின் அடிப்படையிலான ஹிலாஃபத் தோன்றிவிட்டது. இதுதான் அந்த ஆட்சி என்று சொல்லக்கூடிய வியாக்கியானங்கள் வழங்கப்பட்ட வரலாற்று நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையில் இந்த ஹதீதுகளின் அடிப்படையில் உமையாக்களுடைய ஆட்சியை மிகவும் கொடூரமான ஆட்சி என அஹ்லு சுன்னா சமுதாயத்தில் பேசுவதற்கு மிக பங்காற்றிய ஹதீதுகளாக இது இருக்கின்றது. என்றாலும் இந்த ஹதீதுகள் மீண்டும் அதிலே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஹிலாஃபத் என்பதை அவைகள் சரியாக வரையறுக்கவில்லை. ஹிலாஃபத் என்று சொன்னால் என்ன என்கிறதை அவை சரியாக புரியப்படுத்தவில்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஹதீஸ் இதிலே ஹிலாஃபத் என்பது 30 ஆண்டுகள் என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் ஹபர் வாஹித் என்று சொல்வார்கள். அதாவது ஒற்றை அடிப்படையிலான அமைந்த அறிவிப்பாளர் வரிசையை கொண்ட ஹதீதாக இது இருக்கிறது. அது அந்த ஸலாஸூன ஸனா என்று சொல்லக்கூடிய எந்த ஹதீதாக இருந்தாலும் தான் அதனுடைய ராவி வரிசையில் அது ஒற்றைப்படையான ராவி வரிசையாக இருக்கிறது. அதனை அறிவிப்பவர் சஃபீனா என்கின்ற சஹாபியிடம் இருந்து சயீத் இப்னு ஜுஹ்மான் அவர்கள் தான். சயீத் இப்னு ஜுஹ்மானை அவர் ஒரு நீதமானவர், ஏற்றுக்கொள்ளத்தக்கவர் என்று சொல்லக்கூடிய கருத்துக்களும் இருக்கிறது, ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற கருத்துக்களும் இருக்கிறது. இதிலே சமகாலத்தில் ஒரு ஆச்சரியமான ஒரு விடயத்தை பார்க்க முடிந்தது. உமையாக்களுடைய ஆட்சியை ஹிலாஃபத் தான் என்று நிரூபிக்க முயற்சி எடுக்கக்கூடிய சவுதி அரேபியாவை பின்புலமாக கொண்ட அல்லது சலப் சிந்தனையை பின்புலமாக கொண்ட அறிஞர்கள் இந்த ஹதீஸை லைவ் என பேசியிருக்கிறார்கள்.
அவர்களே லைவ் என்ன இதை பேசியிருக்கிறார். அதோட நோக்கம் உமையாக்களுடைய ஆட்சி மன்னர் ஆட்சி என்று இந்த ஹதீஸ் சொல்வதனால் இந்த ஹதீஸை அவர்கள் லைவ் என மாற்றணும் என்ற நோக்கத்தில் அதை நினைச்சிருக்கிறார், பேசியிருக்கிறார். ஆனா உண்மையில் அது ஹதீஸ் கலையின் அடிப்படையில் லைவான ஒரு விடயமாகத்தான் இருக்கு. அதில் சொல்லப்படுகிற காரணம் என்னன்னு சொன்னால், அபு ஹாத்தம் அர்ராசி போன்ற ஹதீஸ் கலை அறிஞர்கள், அதாவது அறிவிப்பாளர்கள் பற்றி கருத்து சொல்லக்கூடிய அறிஞர்கள் இருக்கிறார்கள். அதாவது இல்முல் ஜரவ் தஅதீல்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். ஒரு அறிவிப்பாளரை ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ளக்கூடாதா என்று சொல்லக்கூடிய அறிவை பெற்ற அந்த அந்த அறிவுத்துறை சார்ந்த அறிஞர்கள், அப்படியான அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இவரை ஏற்றுக்கொள்ள முடியாது. இவர் ஹதீஸ் எழுதப்பட்டாலும் அது சட்டவாக்கத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. யுக்தபு ஹதீசுஹு வலா யுஹ்தஜு பிஹி. அவர் ஹதீஸ் வந்து எழுதப்பட்டாலும் சட்டவாக்கத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது, ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது என்பது போன்ற விமர்சனங்கள் அவருக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விமர்சனம் தெளிவாகவும் இருக்கிறது. உசூலுல் ஹதீஸின் அடிப்படையில் ஒரு பொது விதி என்று சொல்லப்படுகிறது, அல் ஜரவுல் முஃபஸ்ஸர் அக்தமு அல தஅதீல் என்று சொல்லி. அதாவது ஒரு ஒரு அறிவிப்பாளரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் என்று சொல்லி இருந்தாலும் அவர் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதற்கான விமர்சனம் விரிவாக தெளிவாக சொல்லப்படுமாக இருந்தால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி. இது வந்து அஹ்லு சுன்னாக்கள், அதாவது ஹதீஸ் கலை அறிஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு விதி. இந்த விதியின் அடிப்படையில் இவர் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒருவர், இவர் ஹதீதுகளை புனையக்கூடிய ஒருவர் என்று சொல்லப்படுவதன் மூலமாக இந்த ஹதீதை என்ன செய்யறாங்க, மறுக்கிறாங்க. அதே போன்று சஃபீனா என்கின்ற சஹாபியிடத்தில் தான் இப்படியான ஹதீதுகள் அறிவிக்கப்படுகிறது என்பதன் அடிப்படையில் அப்படி ஒரு பெயரில், அதாவது சஃபீனத்து மௌலா ரசூலில்லா அல்லது சஃபீனத்து மௌலா அன் நபி என்று சொல்லி வந்திருப்பதை நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த அடிமையில் சஃபீனா என்று அழைக்கப்பட்டவர் என்றுதான் வந்திருக்கிறது. சிலர்கள் சொல்கிறார்கள், சஃபீனா என்பது என்ற பெயரில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அடிமை இருந்ததாக தெரியாது. அப்படி இருந்ததாக சயீத் இப்னு ஜுமான் மாத்திரம்தான் அறிவிக்கிறார். அதே நேரம் ஏன் உங்களுக்கு சஃபீனா என்ற பெயர் தரப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக சயீத் என்பவர் சஃபீனா என்கின்ற அந்த நபரிடத்தில் கேட்டபோது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணங்கள் செல்கின்ற போது அவர்களுடைய பொதிகளை என்னிடம் சுமக்க தருவார்கள். நான் அந்த பொதிகளை சுமந்ததனால் என்னை சஃபீனா கப்பல் என்று அழைக்க தொடங்கினார்கள் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்வதாக அதுவும் சயீத் இப்னு ஜுஹ்மான் தான் சொல்கிறார். எனவே சஃபீனா என்கின்ற பெயரில் ஒரு சஹாபி இருந்ததாக ஒரு சந்தேகம் இருக்கிறது. எனவே அந்த ஹதீதுகளும் லைவாகி விடுகிறது. அதே போன்று உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்களுடைய ஆட்சியை அல் கிலாபத்து அலா மின்ஹாஜ் நுபுவா என்று சொல்லுகின்ற அடிப்படையில் வந்த ஹதீதிலும் தாவூத் இப்னு இப்ராஹிம் அல் வாசிதி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பாளர், அவர் பொய்யர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பொய்யர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று அவர் ஷாபா, அதாவது குலவாதத்தின் அடிப்படையில் ஹதீசுகளை புனையக்கூடிய ஒருவர், ஒரு இன்னொரு குலத்துக்கு எதிராக இன்னொரு கோத்திரத்துக்கு எதிராக காழ்ப்புணர்ச்சி கொண்டு அவர்களுக்கு எதிராக ஹதீசுகளை புனையக்கூடிய ஒருவர். சில நேரம் உமையாக்களுக்கு எதிரான அந்த விரோதத்தில் இந்த ஹதீதை அவர் புனைந்துரைத்திருப்பார் என்றும் சொல்கிறார்கள். ஏதோ இந்த ஹதீதுகள் எல்லாம் பலவீனமான ஹதீதுகள், பலவீனமான ஹதீதுகள். இந்த ஹதீதுகளை கொண்டு எந்த ஒரு ஆட்சியாளருடைய ஆட்சியையும் கிலாபத் என்று சொல்ல முடியாது. கிலாபத் 30 ஆண்டுகள் என்று சொன்னால் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம், அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திலிருந்து இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மரணம் வரைக்கும் 30 ஆண்டுகள் கிடையாது. 6.5 மாதங்கள் எஞ்சி இருக்கின்ற நிலையில் அது முடிவடைகிறது. சிலர்கள் இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த 6 மாதம் ஆட்சி செய்தார் என்கின்ற அந்த கதையை இதுக்குள்ளே கொண்டு வந்து அந்த 30 ஆண்டுகளை பூர்த்தி செய்து இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சியை சேர்த்து அந்த 30 ஆண்டுகள் என பூர்த்தி செய்கின்ற விளக்கம் கொடுக்கின்ற விடயங்களையும் நாங்கள் பார்க்கிறோம். இது இந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் என்ற அடிப்படையில் அந்த விளக்கமும் பொருத்தமற்றது என்கின்ற அடிப்படையில் இந்த ஹதீதுகளை வைத்து நாங்கள் எந்த ஒரு நிலைப்பாட்டுக்கும் வர முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உண்மை என்னவென்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு எந்த ஒருவரையும், அது ஹஸ்ரத் அபூபக்கராக இருக்கலாம், அல்லது ஹஸ்ரத் உமராக இருக்கலாம், அல்லது ஹஸ்ரத் உஸ்மானாக இருக்கலாம், முஆவியாக இருக்கலாம், யசீதா இருக்கலாம், அல்லது அப்பாசிய ஹலிஃபாக்களாக இருக்கலாம், அல்லது உஸ்மானிய ஆட்சியாளர்களாக இருக்கலாம், அல்லது இன்றைய மன்னர் சல்மானாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலீஃபா என்கின்ற சொல்லை கொண்டு அவர்களுக்கு அந்த விடயத்தை சொல்லி இருந்தால் அவரை ஹலீஃபா என்று ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா யாரையும்
எந்த இடத்திலும் கலிஃபா என்று சொல்லவில்லை. அவுல் சுன்னாக்களே சொல்வார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் கலிஃபாவாக நியமிக்கவில்லை. அதனால் சஹாபாக்கள் ஷூராவின் அடிப்படையில் கலிஃபா, அதாவது ஆட்சியாளரை தெரிவு செய்தார்கள் என்று அது அவர்களே சொல்வது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலிஃபா என்கின்ற சொல்லை கொண்டு யாரையும் சொல்லவில்லை என்று சொல்வது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலிஃபா என்கின்ற சொல்லை கொண்டு சொன்னவர்கள் இருக்கிறார்கள். உதாரணமாக இந்த ஹதீஸ், பல்வேறு ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவாக இருக்கக்கூடிய இந்த ஹதீஸை சமகால மிக முக்கியமான சலபி ஹதீஸ்களை அறிஞர் முகமது நாசருத்தீன் அல்பானி அவர்கள் தன்னுடைய சஹீஹுல் ஜாமிஉ ஸகீர் வ ஸியாதத்துஹு என்று சொல்லக்கூடிய கிரந்தத்தில் சஹீஹ் என்று பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ். அந்த ஹதீஸ் என்ன என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், இன்னி தாரிக்கும் ஃபீக்கும் ஹலீஃபத்தைன், உங்கள் மத்தியில் இரு வகை ஹலீஃபாக்களை நான் என்ன செய்கிறேன், விட்டு செல்கிறேன். ஹதீஸ் சக்கலை நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அல்லது இரண்டு விடயம் அம்ரைன் என்ற பெயரில் சொல்லப்பட்டிருக்கிற ஹதீசு சக்கலைன், அந்த ஹதீது தான் ஹலீஃபத்தைன் என்கின்ற சொல்லால் சொல்லப்படுகிறது. இரு வகை ஹலீஃபாக்களை உங்கள் மத்தியில் விட்டு செல்கிறேன். கிதாப் அல்லாஹி ஹப்லும் மம்தூத் மா பைன ஸமாஇ வல் அர்த், ஒன்று அல்லாஹ்வுடைய திருவேரமாக இருக்கிறது, அது வானத்துக்கு பூமிக்கு இடையில் நீட்டப்பட்ட ஒரு கயிறாக இருக்கிறது. வ இத்ரதி அஹ்ல பைத்தி, அதே போன்று என்னுடைய குடும்பத்தில் அஹ்லு பைத்தினர் என்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள். இவ்விரண்டையும் தான் நான் உங்களுக்கு கலீஃபாவாக விட்டு செல்கிறேன். கலீஃபா என்கிற வார்த்தையை சொல்லியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்ற விடயம் திருக்குர்ஆனும் அஹ்லுல் பைத்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர். ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதே ஹதீஸை அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அதுபோன்று பல்வேறு அறிவிப்பாளர் தொடரில் இந்த ஹதீஸு தக்கலை பல அறிவிப்பாளர் வரிசையில் முத்தவாத்திர் என்று சொல்லுவோம், பல அறிவிப்பாளர்கள் வரிசையினூடாக அறிவிக்கப்படுகின்ற இந்த ஹதீஸ் இது மிகவும் பலமான ஹதீஸாக இருக்கிறது. இந்த ஹதீஸில் எல்லாம் நாங்கள் பார்ப்பது என்னவென்று சொன்னால், அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலீஃபா என்ற பெயரால் சொல்லி இருப்பது அது அஹ்லுல் பைத்துக்களை மாத்திரம்தான். இதை இன்னும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்வதாக இருந்தால், இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஷியாக்கள் அவர்தான் முதலாவது கலீஃபா என்று சொல்கிறார்கள்? இஸ்லாமிய ஆட்சியாளர் என்பதனால் அவர் கலீஃபா என்ற பெயரை பெற முடியாது. அதை சரியாக விளங்கி எடுக்க வேண்டும். அப்படியாக இருந்தால், அதாவது ஆட்சிதான் கிலாபத் என்று சொல்லியிருந்தால், திருக்குர்ஆனிலே பல திருக்குர்ஆன் வசனங்கள் இருக்கிறது, பல நபிமார்களுடைய விடயத்தில் அவர்கள் கலீஃபா என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் வரலாற்றில் அவர்கள் ஆட்சியாளர்களாக இருக்கிறார்கள். உதாரணமாக ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தையும் பிள்ளையுமாகத்தான் வாழ்ந்தார்கள். அவருடைய பிள்ளைகளுக்கு தந்தையாக இருந்தார். அவர் ஒரு ஆட்சியாளராக, ஒரு மன்னராக, ஏதோ ஒரு அரசியல் வடிவத்தில் அரசியல் தலைமைத்துவத்தை பெற்ற ஒருவராக இருக்கவில்லை. ஆனால் அவரை முதலாவது கலீஃபா என்பதாக நாங்கள் பார்க்கிறோம், திருக்குர்ஆனில் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி பல நபிமார்களுடைய விடயத்தில், உதாரணமாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம், இப்படியானவர்களுடைய விடயத்திலும் கிலாபத் தொடர்பான விஷயம் கலீஃபா என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் அவர்கள் ஆட்சியாளர்களாக இருக்கவில்லை. எனவே கிலாபத் என்பது அல்லாஹ்வின் அனுமதியை பெற்ற பிரதிநிதி, அவர் ஷரியத்தை நிலைநாட்டக்கூடிய ஒருவர் என்பதுதான் நம்முடைய சரியான அர்த்தமாக இருக்கும். இப்போது வருவோம், இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி வரக்கூடிய ஹதீதுகளில் கிலாபத் என்கின்ற சொல்லை பயன்படுத்தி ஹதீதுகள் வந்திருக்கின்றன. மிகவும் பிரபலியமான ஹதீது தான் அந்த மின்னி பி மன்சிலதி ஹாரூன மின் மூசா இல்ல அன்னவுலா நபிய பாதி என்று சொல்வது. அதாவது இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலியே, நீங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன அந்தஸ்தில் இருந்தாரோ அந்த அந்தஸ்தில் எனக்கு நீங்கள் இருக்கிறீர்கள். எனக்கு பிறகு நுபுவத் கிடையாது, நபி கிடையாது. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இந்த அந்தஸ்து, அதாவது தொடரும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அந்த மன்சிலத்தை, அந்த அந்தஸ்தை இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வகிக்கின்ற போது யாரும் நினைத்துக் கொள்ளக்கூடாது அவர் நபி என்று சொல்லி. அதனால் தான் அது நபித்துவம் அல்ல என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸின் முழு வடிவங்களில் சொல்லப்படுவது என்று சொன்னால், உதாரணமாக ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸில் கால
ஹல்லப ரசூலுல்லா அலி இப்னு அபி தாலிப் ஃபி கஸ்வதி தபூக். தபூக் யுத்த அந்த காலப்பகுதியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி இப்னு அபி தாலிப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஹலீஃபாவாக நியமித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரதிநிதியாக நியமித்தார்கள். கல்லஃப என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இது நிகழ்ந்த போது இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் துகல்லிஃபுனி ஃபின் நிஸா வஸ்பியான், என்னை நீங்கள் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கு ஒரு விடயத்தில் தானா ஹலீஃபாவாக நியமிக்கிறீர்கள் என்று அவர் கேட்கிறார். அப்ப இது என்ன நிகழ்வுன்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்துக்கு செல்கின்ற போது பொதுவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வெற்றிடம் மதீனாவில் நிகழும். அவர் யுத்தத்துக்கு போகின்ற போது யாராவது ஒருவரை நியமித்துத்தான் அவர் சொல்வார், யாரையாவது ஒருவரை நியமித்துத்தான் சொல்வார். அப்போது நியமிக்கப்படுபவர் சிறுவருக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒருவராக கருதப்படுவார். என்றால் ஆண்கள் யுத்தத்துக்கு சொல்வார்கள். இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி ஒரு நியமனமா என்று தான் இங்கே அவர்கள் கேட்கிறார்கள். இது குழந்தைகளுக்கும் சிறுவர்களுக்குமான ஒரு இதாண்டு கேட்ட நேரத்தில். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்க அப்படி நினைத்துக் கொள்ளாதீங்க, இதுக்கு முதல் இப்படி நான் ஆக்களை யாரையாவது நியமித்து சென்றிருந்தால் அது போன்ற ஒரு நியமனமாக நீங்கள் நினைக்க வேண்டாம். அமா தருலா தகூன பின்னி பிமன்சிலத்தி ஹாரூன மின் மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் என்ன அந்தஸ்துல இருந்தாரோ அப்படியான ஒரு அந்தஸ்துல நீங்க இருக்க விரும்பலையா? அப்ப இந்த நியமனம், இந்த ஹிலாபத் வித்தியாசமானது. கைர அன்னவுல்லா நபியபாதி, எனக்கு பிறகு எந்த ஒரு நபியும் கிடையாது, எனக்கு பிறகு நீங்க இந்த அந்தஸ்துல இருந்தா நீங்க நபி அல்ல. இந்த ஹதீஸை செய்மடுப்பவர்களும் அப்படியான ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம். இது பல இடங்களில் சஹீஹ் முஸ்லிமில் பதிவாகிய ஒரு ஹதீஸாக இருக்கின்றது. எனவே நேரத்தை கருத்தில் கொண்டு நான் அதனை விரிவாக இங்கே பதிவு செய்யவில்லை. இதோடு நான் இதனை போதுமாக்கிக் கொள்கிறேன். எனவே ஹிலாபத் என்கின்ற விடயத்தை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் சமகாலத்தில் யார் ஹலீஃபா என்பதை நாங்கள் அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. இந்த ஹிலாபத் என்கின்ற விடயத்தோடு தான், ஹலீஃபா என்கின்ற விடயத்தோடு தான் ஷரியத், இஸ்லாமிய உண்மையான வடிவம் சம்பந்தப்படுகிறது. இதை நாங்கள் அடையாளம் கண்டால்தான் ஷியா இஸ்லாம் தான் அது உண்மையான வடிவம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதே போன்றுதான் சர்வதேச ரீதியில் சமகாலத்தில் எங்களுடைய சமூக அரசியல் நிலைப்பாடு எப்படியாக இருக்க வேண்டும் என்பதையும் தீர்மானித்துக் கொள்ள முடியும், வரையறுத்துக் கொள்ள முடியும். எனவே ஹிலாபத் என்கின்ற விடயத்தை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் சரியாக அறிந்து அதனை ஒப்பிட வேண்டும். அப்படி இல்லாமல் வரலாற்றை படித்து வரலாற்றில் நிகழ்ந்த சம்பவத்தின் அடிப்படையில் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீதுகளின் அடிப்படையில் இதனை புரிந்து கொள்ள முடியாது. எனவே இந்த சத்திய மார்க்கத்தில் அவுல் பைத்துக்களூடாக அவர்களுடைய ஹிலாபத்தில், ஆன்மீக தலைமத்துவத்தில் செயல்படுவதற்கு, இந்த சத்திய மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறவும் மறுமையில் அவுலுல் பைத்துக்களோடு எழுப்பப்படுவதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் பாலிப்பானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா ஆதைனாக்கல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். ஸதகல்லாஹுல் அலியுல் அஸீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.